ஹலோ காய்ஸ், இது நம்ம சேனல் BMR ஆரி ஸ்டார்ஸ். இன்றைக்கி நம்ம கிளாஸில் OHP ஷீட் யூஸ் பண்ணி எப்படி ஒரு அழகான டெசல்ஸ் மேக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுதான் OHP ஷீட்டு. இதை பார்க்குறதுக்கு ஒரு கண்ணாடி ஷீட் மாதிரி இருக்கும். அடுத்து saree கலருக்கு ஏற்ற மாதிரி ஸ்டோன்ஸும் B7000 க்ளூவும் எடுத்திருக்கேன். இதுக்கு நார்மல் ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணாதீங்க. இதில் ஒர்க் பண்ண போகிற ஃபுல் டிசைனுமே நம்ம க்ளூவில் தான் பேஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த OHP ஷீட்டில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ரவுண்ட் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதை சுற்றி நான் ஸ்டோன் செயின் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். அதுக்கு எவ்வளோ ஸ்டோன் செயின் எனக்கு வேணுமோ அந்த அளவு எடுத்து நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டோன் செயினை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த டிசைன் ஒர்க் பண்ணும்போது ஃபேன் இல்லாமல் ஒர்க் பண்ணுங்கள். ஏன்னா இந்த க்ளூ உடனே காஞ்சிரும். அது மட்டும் இல்லாமல் இந்த க்ளூவால் OHP ஷீட்டில் நம்ம பண்ணுற டிசைன் நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போ அடுத்து 2 லைன் ஜர்டோசி ஃபிக்ஸ் பண்ணுறேன். நான் கிளிட்டர் ஜர்டோசி தான் யூஸ் பண்ணுறேன். இந்த டிசைனுக்கு அதுதான் ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க எந்த ஜர்டோசி வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிசைனில் ஜர்டோசி ஒட்டுறது தான் கொஞ்சம் கஷ்டம். ஆனால் இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா இது நல்லா பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். ஜர்டோசி இந்த டிசைனில் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு ஆரி நீடில் கூட யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது கூட ஒரு ஈஸியான மெத்தட் தான். ஆரி நீடில் யூஸ் பண்ணுறது மூலமாக ஜர்டோசி நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும். அடுத்து இந்த டிசைனை சுற்றி நான் 5 இடத்துல க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டோன் ஒட்டுறேன். ஏன்னா நான் ஒரு ஃப்ளவர் டிசைன் ரெடி பண்ண போகிறேன். இப்போ நான் இந்த ஒவ்வொரு ஸ்டோனையும் சுற்றி ஸ்டோன் செயின் கொடுத்துக்கிறேன். இப்போ ஸ்டோன் செயின் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போவே இது நமக்கு ஒரு ஃப்ளவர் ஷேப் கிடச்சிருச்சு. இப்போ இதை சுற்றி திரும்பவும் நான் க்ளூ அப்ளை பண்ணி ஜர்டோசி ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஆரி நீடில் யூஸ் பண்ணுறதால ரொம்ப ஈஸியாக நம்மளால் ஜர்டோசி ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியுது. இப்போ பார்த்திங்களா, நமக்கு ஒரு அழகான ஃப்ளவர் டிசைன் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கிறது சிங்கிள் டெசலோட ஒன் சைடு தான். அதோட பேக் சைடு, அதுக்கப்புறம் இன்னொரு பேர், இது எல்லாத்தையும் நான் இப்போ பண்ண சேம் பேட்டர்னில் டிசைன் பண்ணி வச்சிட்டேன். இப்போ நம்ம க்ளூ அப்ளை பண்ணது நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த OHP ஷீட்டை விட்டு இந்த டிசைனை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறோம்.
இப்போ பாருங்கள், எந்த ஒரு பிசுறுமே இல்லாமல் இந்த டிசைனை கட் பண்ணி எடுத்தாச்சு. இதே மாதிரி 4 பீஸையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். இதோட பேக் சைடு பாருங்கள், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. இப்போ ஒயிட் கலர் கிளாத்தை ஒரு சின்ன பீஸாக நான் ஒரு 4 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது இந்த ஒவ்வொரு டிசைன் பின்னாடியும் க்ளூ அப்ளை பண்ணி இந்த கிளாத்தை நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஒயிட் கலர் கிளாத் வெளியே தெரியாத மாதிரி சின்ன பீஸாக எடுத்து நான் அந்த டிசைன்குள்ளேயே அடங்கிடுற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் ஃபிக்ஸ் பண்ண கிளாத்து இந்த டிசைனுக்கு வெளியில் தெரியல. இந்த மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த டிசைனில் இந்த கிளாத் நல்லா காஞ்சதுக்கப்புறம் திரும்பவும் நான் க்ளூ போட்டு ரோப் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், ஒரு சைடில் க்ளூவும் ரோப்பும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இன்னொரு சைடில் க்ளூ வச்சு அது ரெண்டையும் ஜாயின் பண்ணி ஒட்டிக்கிறேன். இப்போ இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்மளோட டசல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ அழகாக இருக்குல்ல இந்த ஃப்ளவர் டசல்ஸ். இது உங்களோட ப்ளவுஸ், லெஹங்காஸ் எல்லாத்துலேயுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே அழகாக இருக்கும். இனி வர கிளாஸில் நம்ம அடுத்தடுத்த டிசைன்ஸ் பார்ப்போம். தேங்க்யூ.